உட்காருங்க, சாப்பிடலாம். அத்தை ஒரு நிமிஷம், அம்மா யாருக்கூடயே பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, நான் என்ன வேலைக்காரியா எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு? அதான் சமைச்சு முடிச்சிட்டியேம்மா. இருமா, நான் மயுவை கூட்டிட்டு வந்துடுறேன். இருடி ராதிகா, மயு சாப்பிட்டா. எப்பம்மா? இப்பதான் ராதிகா. வாங்கம்மா சாப்பிடலாம். கோபி சமைச்சிட்டாங்களா? இருக்குமா? எனக்கு இப்ப வேணாம் கோபி. 8 மணிக்கு மேல சாப்பிடலாட்டி எனக்கு ஜீரணமாகாது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. நாளையில இருந்து 7:30க்குள்ள சாப்பாடை ரெடி பண்ண சொல்லிடுறேன். வாங்கம்மா. நீங்க வைக்க வேண்டாம், அம்மாவுக்கு என் கையாலேயே நான் பரிமாறுறேன். கோபி, இன்னைக்கு என்ன சமையல்? அவள் உப்புமாமா இருக்குமா? அத்தை நல்லா சமைப்பாங்க. இதெல்லாமா நைட்டு சாப்பிடுவாங்க? கமலா சொல்றாங்க நாங்க சாப்பிடுவோம். ஈஸ்வரி சொல்றாங்க நான் சாப்பிட மாட்டேன். இல்ல, நைட்டு சப்பாத்தி தான். கமலா சொல்றாங்க யாரு எல்லாருக்கும் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்குது? ராதிகா சொல்றாங்க அம்மா கொஞ்சம் பேசாம இருமா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நாளையில இருந்து சப்பாத்தி போட்டு கொடுப்பாங்க. என்னத்த? ராதிகா, நீ சாப்பிடல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் கோபி. சரி, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுக்கலாம். நான் மாத்திரம் தனியா சாப்பிடணுமா? எல்லாரும் உங்க கூட இருக்கோம்ல, நீங்க சாப்பிடுங்க. கோபி, தொட்டுக்க என்ன இருக்கு? தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? உப்புமாவுக்கு யாராவது தொட்டுக்க செய்வாங்களா என்ன? சொல்றாங்க எங்க வீட்டுல செய்வாங்க, சூப்பரா இருக்குமா, காய்கறி எல்லாம் போட்டிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கம்மா. கோபி, அவள் வேகவே இல்ல, நல்லா தானேமா வந்திருக்கு. கோபி, வரட்டு வரட்டுன்னு இருக்கு, உப்பு வேற இல்ல. ஒரு பிபி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் உப்பு கம்மியா போட்டிருக்கு. இதுல எல்லாம் குண்டு மிளகா போடக்கூடாது, நீட்ட மிளகா தான் போடணும். சமையக்கட்டு பக்கம் போறதே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா சமையலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. நடக்கிறதெல்லாம் ராதிகா உங்ககிட்ட சொல்றாளா? என்ன சொன்னா உன் பொண்ணு? ஒரு நிமிஷம் வாவேம்மா. என்ன ஏண்டி கூப்பிடுற? வாமா. ராதிகா சொல்றாங்க ஏமா அவங்க குணம் தெரிஞ்சு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன வாயை மூடிட்டு இருக்க சொல்றியா? என்னாலலாம் இருக்க முடியாது. நீ எப்ப கிச்சன்ல இருந்த அந்த அம்மா என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? ஒரு நாள் ஆகல, ஓவரா அதிகாரம் பண்றாங்க. தெரியாது ராதிகா, அந்த அம்மா இங்க இருக்க கூடாது. பாத்துக்கலாமா, நான் எப்படியாவது கோபி கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேச சொல்றேன். ஆனாலும் ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் இருக்க கூடாதுரா. தெரியாது கோபி, நான் விக்குதுன்னு தண்ணி கேட்டேன். அம்மா என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? இங்க வந்ததே எனக்கு பிடிக்கல, இதுக்கு தண்ணி வேணுமான்னு கேக்குறாடா. அம்மா சொன்னாங்க. ரொம்ப முடியலையா கோபி? நான் உங்களை கூப்பிட்டு முன்னாடியே கேக்குறேன். இதெல்லாம் வச்சு பெரிய சண்டையாயிரும். வேண்டாமா, நீங்க சாப்பிடுங்க. நீ மாமியாளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிலாம் இல்லம்மா, சந்தோஷமா இருக்கணும் தான்மா நான் நினைக்கிறேன். சண்டை இல்லாம இருக்கணும். ராதிகா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேச சொல்றேன். நாளையில இருந்து சப்பாத்தி பண்ண சொல்றேன். நாளையில இருந்து உங்ககிட்ட பார்த்து பேச சொல்றேன். அம்மா, ஆத்தாவும் பேரனும் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சோகமா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் மாமா நான் இங்க வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாக்கியா, நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு ப்ரொடியூசரை பார்க்க போற? அம்மா, இன்னைக்கே போக வேண்டியது கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்காவது கேன்சல் ஆகாம இருக்கணும். அத்தா சொல்றாங்க பேரங்கிட்ட போய் படுப்பா, அப்பதான் சீக்கிரத்துல எந்திரிச்சு ப்ரொடியூசரை பார்க்க முடியும். அத்தைய நினைச்சு கவலைப்படுறீங்களா மாமா? ஆமாமா, கொஞ்சம் கவலை இருக்கதான் செய்யுது. ஆனா பெத்த மகன் இப்படி ஏமாத்திக்கிட்டு திரியறான், சொரண்டிக்கிட்டு திரியறான். அங்க போனா தானே அவளுக்கு தெரியும். அவ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வரட்டும் வீட்டுக்கு. போய் தூங்குமா பாக்கியம், வாசல்ல நிக்காத. ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க மாத்திரை சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன் கோபி. மாத்திரை ஏதாவது தீந்து போச்சுன்னா சொல்லுங்க, பார்மசி பக்கத்துலதான் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். கால் வலின்னு சொன்னீங்களேம்மா 2 நாளைக்கு முன்னாடி, இப்ப ஓகே ஆயிடுச்சாமா? பரவாயில்ல கோபி. அம்மா, ஏதாவது தைலம் ஆயின்மெண்ட் ஏதாவது வேணுமாமா? எல்லாம் ஒண்ணும் வேணாம் கோபி. கமலா சொல்றாங்க ராதிகா கிட்ட, கோபி பிறந்த குழந்தை, தொட்டில் ஆட்ட சொல்லு உங்க மாமியாவ. அம்மா சத்தமா பேசாதம்மா. கோபி ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க அம்மா தூங்க போறீங்களாம்மா? கோபி தூங்கணும். கமலா ராதிகா கிட்ட கேக்குறாங்க வீட்டுல இருக்கிறது 2 ரூமு, எங்க படுத்து தூங்குவாங்களாம்? தெரியலையம்மா. ராதிகா, இதெல்லாம் கேட்க வேண்டாமா, நீ கத்தாத, நான் போய் கேக்குறேன். ஒரு நிமிஷம் வர்றீங்களா? என்ன கோபி, ராதிகா கூப்பிட்டான்னு போற, இங்க உட்காரு. கோபிய கூப்பிடுற. கோபி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கோபி கிட்ட பேசணும். பேசணும்னாலும் இங்க பேசு. நம்ம வீட்டுல 2 ரூம் தான் இருக்கு. ஒரு ரூம்ல அம்மாவும் மையவும் தூங்குவாங்க, ரூம்ல நம்ம 2 பேரும் தூங்குவோம். அம்மா எங்க தூங்குவாங்க? சரி சொல்றாங்க 2 ரூம் இருக்குல்ல, ஒரு ரூம்ல நீங்க 2 பேரும் தூங்குங்க, ஒரு ரூம்ல நான் போய் தூங்கிக்கிறேன். சொல்றாங்க அப்பனா என் அம்மா ஹால்ல தூங்க சொல்லு. மயு, ராதிகா எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? இவ உங்க ரூம்ல படுக்க வச்சுக்கோங்க, டயர்டா இருக்கு. என்ன இதெல்லாம்?
இந்த வாட்டுக்கு எல்லா முடிவும் எடுத்துருவாங்கல்ல கோபி. சொல்றாங்க இதெல்லாம் என் ரூம்ல இருந்துச்சு, உங்களுக்கு என்ன வசதியோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க, அது மத்த திங்ஸ் இருந்துச்சுன்னா காலையில எடுத்துக்கோங்க, நான் இப்ப தூங்க போறேன், என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். அது கோபி, அம்மா தான் என்ன இப்படி பண்றாங்க, கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க போல இருக்கு ராதிகா, தூங்குறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்பனா என் அம்மாவுக்கு தூக்கம் வராதா? வாங்க கோபி, மயுவுக்கு முன்னாடி வச்சு என்ன கத்த வைக்காதீங்க, உள்ள வாங்க. இத்தனை நாளா எங்க அம்மாவும் மயுவும் தங்கிக்கிட்டு இருந்த ரூம், உங்க அம்மா படுத்துட்டாங்க, அவங்க 2 பேரும் போய் எங்க தூங்குவாங்க? முதலையே சொன்னேன் கோபி, உங்க அம்மாவை கூட்டிட்டு வர வேணான்னு. கோபி, உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சுயநலம், இவ்வளவு சுயநலத்தோட நான் ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. கோவப்படாத, நம்ம ஏதாவது பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாம் கோபி? மயுவாது நம்ம கூட தூங்கிடுவா, எங்க அம்மா எங்க தூங்குவாங்க? என்ன ராதிகா, எல்லாரும் ரூம்ல தூங்கணும் அவ்வளவுதானே? இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, சொல்றேன் வா. கோபி, ரோட்லயா? ஒண்ணும் இல்ல ராதிகா, வா. பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க மயு ராதிகா 3 பேரும் ரூம்ல போய் கட்டில படுத்துக்கோங்க, நான் இங்க ஹால்ல படுத்துக்கிறேன். அந்த கட்டில்ல 3 பேர் படுத்துக்க முடியுமா? யோசிச்சு பேசுறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்க முடியாதா? நாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆனா உங்க அம்மா மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தூங்குற நேரத்துல பிரச்சனை பண்ண வேணாம் அத்தை, நாளைக்கு பாத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை வச்சுக்கிட்டு தூங்க விடாம பண்றது நல்லாவே இல்ல. அம்மா ரூமுக்கு போறாங்க, ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. என் அம்மா உங்க அம்மா மாதிரி கிடையாது, அது என்னமோ உண்மைதான் ராதிகா. இங்க தூங்க வேணாம், ரூம்ல போய் தூங்குங்க. ஒண்ணும் வேணாம் மாப்பிள்ள, நானும் மையும் இங்கேயே தூங்கிக்கிறோம். மையு என் கூட படுத்துக்கட்டுமா? இல்ல மம்மி, நான் பாட்டி பக்கத்துல படுத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? அம்மா ஹாயா கட்டில படுப்பாங்க, என் பொண்ணு தரையில படுத்து தூங்கணுமா? பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணும். 2 நாள் டைம் கொடுக்கறேன், அதுக்குள்ள உங்க அம்மாவை இங்க இருந்து அனுப்பி வைங்க. சொல்லுவேன் கோபி. இன்று லாவோஸின் நாணயம் கிப். நாளை சந்திப்போம்.